ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30-35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. அங்கே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப்பில் நான் ப்ரெக்னன்சி வந்து ஆயிடுச்சு சிஸ்டர், ஆனால் எனக்கு எப்படி வீக்கை கேல்குலேட் பண்ணுறது, எப்படி வந்து மந்த்து கேல்குலேட் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வீட்லேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ வீக்ஸ் எவ்வளோ மந்த்துன்றதை ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் கேட்குறது, எனக்கு எப்படி வீக் கேல்குலேட் பண்ணுறது, எப்படி மந்த்து கேல்குலேட் பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியை வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்பியை வச்சு தான் வந்து வீக் அண்ட் மந்த் எல்லாமே கேல்குலேட் பண்ணுவாங்க. நேச்சுரல் ப்ரெக்னென்சியில் எப்படி உங்களோட ஃபஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் எப்போது அப்படின்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஐவிஎஃப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் டே ஆஃப் பீரியட் உங்களுக்கு என்றைக்கு பீரியட் ஆச்சு அதனோட முதல் நாள் அந்த டேட்டை கேட்பாங்க. ஸோ அந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 1 வந்து உங்களுக்கு பீரியடான முதல் நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பீரியடான அந்த டேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேவை வரைக்கும் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 15 டேஸ் வரும். அந்த 15 டேஸை டிவைடட் இன்ட்டு 7 அப்படின்னு போடணும். ஏன் அந்த டிவைடட் இன்ட்டு 7 அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாள். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது என்ன, உங்களுக்கு எத்தனை வாரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிவைடட் இன்ட்டு 7 அப்படின்னு தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போது வந்து 15வது நாள் வந்து உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் வீக் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஜனவரி 1லேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆச்சு. டிவைடட் இன்ட்டு 7 பார்த்தீங்கன்னா 2.1 வரும். அப்போது 2 வாரம் 1 நாள் அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, அக்கா எனக்கு வந்து இன்றைக்கி தானே ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாங்க, அதுக்குள்ளே 2 வீக்ஸ் 1 டேன்னு வருதே, அது எப்படி அப்படின்னா, ஆல்ரெடியே வந்து உங்கள் எம்ப்ரியோ வந்து லேபில் வளர வச்சுருப்பாங்க. ஜனவரி 15ஆம் தேதி தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 15க்குள்ளே 2 வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி தானே ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஐவிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 வாரம் இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஐவிஎஃப்பில் மட்டும் இல்லை, நேச்சுரல் ப்ரெக்னன்சிலையும் இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்போ வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கட்டும், உங்கள் பீரியட் டேட் என்னைக்கு அன்னிலேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டோ இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 14 நாள் ஆகிடுச்சோ எத்தனை நாள்னு கவுண்ட் பண்ணி டிவைடட் இன்ட்டு 7ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாரம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைனா, ஸ்கேனில் பார்க்கும்போது ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா காமிக்குது, ஒரு வாரம் கம்மியாக காமிக்குதுன்னு சொல்லுவாங்க. கேல்குலேட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் கேல்குலேட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது, ஆனால் ஸ்கேனில் பார்த்தா ஒரு வாரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு வாரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பேபியோட க்ரோத்தை வச்சு தான் அவங்க வந்து வாரம் வந்து சொல்லுவாங்க. அதனால் ஒரு வாரம் கம்மியாக இருக்கிறதோ ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது மந்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரம்னு பார்த்தீங்கன்னா 4 வாரம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். சிம்பிள் ஃபார்முலா தான். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் அப்படியே கீழே பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு வந்து 6 வாரம் 3 நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அந்த 6 வாரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. டிவைடட் இன்ட்டு 4. அந்த 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 வாரம். அதனால தான் 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மந்த். இவ்வளோ தான், சிம்பிள் டிவிஷன் தான். இதே மாதிரி தான் எல்லாமே. ஒரு மாதத்துக்கு 4 வாரம், அதே மாதிரி 2 மாதத்துக்கு வந்து 8 வாரம். நீங்கள் வந்து எவ்வளோ வீக்ஸ் வருதோ அதை டிவைடட் இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோவில் நான் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் நீட்டாகவே வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் எவ்வளோ வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ வாரம் வந்து எவ்வளோ மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதே ஃபார்முலா தான் வந்து நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கும், இதே ஃபார்முலா தான் ஐயுஐ ப்ரெக்னென்சிக்கும், இதே ஃபார்முலா தான் ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிக்கும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஐவிஎஃப் டயட் சார்ட், வெயிட் லாஸுக்கு, டயபெட்டிஸ்க்கு, தைராய்டுக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்குலாம் கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.